வெல்கம் டு இணைந்தகையில் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம அகாடமி திருச்சியில் இருக்குது. டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்குரிய கோச்சிங்ஸ்லாம் ஆன்லைனில் ஆஃப்லைன் கிளாஸஸ்லாம் போட்டிருக்கோம். டெஸ்ட் ஷெட்யூல் போட்டிருக்கோம். இப்போது ஜூன் மாதம் நடக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறை முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை அந்த போர்டால் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸு. அதில் ஏஇ ட்ரிபிள் படித்தவங்களுக்கு ஈஸி படிச்சவங்க 2 பேருமே அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதுக்குரிய டெஸ்ட் ஷெட்யூல் போட்டிருக்கோம். நம்ம மார்ச் 1 போட்டிருக்கோம் 25 டெஸ்ட்டு. சரிங்களா? இப்போ இதில் கவர் ஆகக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸில் உள்ளது ஃபுல்லாக கவர் ஆகுது. அதை பிரித்து போட்டிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிஃபைடான கொஸ்டின்ஸாக, ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸாக தான் எடுத்திருக்கோம். ஸோ அதை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலில் தான் அதை செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த டெஸ்ட்டில் உள்ள பிரகாரம் கரெக்டாக கொடுத்துருக்கோம். அது என்னங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? முதல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் 1ஆம் தேதி போட்டிருக்கோம். அதாவது வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதை பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் கவர் ஆகுது அப்படின்னா சர்க்யூட் எலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல சர்க்யூட் கிர்ச்சாஃப்ஸ் லாஸ், மெஷ் அண்ட் நோடல் அனாலிசிஸ், நெட்வொர்க் தியரம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டிசி அண்ட் ஏசி சர்க்யூட்ஸ், தெவெனின்ஸ் தியரம், நார்டன் தியரம், சூப்பர் பொசிஷன் தியரம், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம், சைனூசாய்டல் steady state analysis of RL, RC and RLC circuits, resonance circuit, natural and forced response, transient response of RL, RC and RLC circuits, 2-port network, 3-phase circuit, star delta transformation, real and reactive power and power vector. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள டாபிக்ஸ் பூரா இதுல கவர் ஆகுது. இந்த கவர் ஆகக்கூடிய இந்த டாபிக்ஸ்னா கொஸ்டின்ஸ் எடுத்துருவோம். இது 1ஆம் தேதி நடக்கக்கூடிய டெஸ்ட்டு. ரைட்டுங்களா? இதோட அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஜிகேவும் சேர்ந்து கவர் ஆகும். இது சப்ஜெக்ட் கண்டென்ட். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜிகே, அது ரிலேட்டடாக வரக்கூடிய ஜிகேவும் கவர் ஆகும். அடுத்த டெஸ்ட்டு 2ஆவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2ஆவது டெஸ்ட்டு நம்ம 5ஆம் தேதி போட்டுக்கோம். இது மார்ச் 5ஆம் தேதி 2ஆவது டெஸ்ட் போட்டுக்கோம். இதில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா, எலக்ட்ரிக்கல் இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, காஸ் லா, டைவர்ஜென்ஸ், எலக்ட்ரிக் field and potential due to point, line, plane and spherical charge distribution, effect of dielectric medium, capacitance of simple configuration, magnetic circuit, magnetic force, MMF சொல்லுவீங்களா, magnetic force, reluctance, Faraday's law, Lenz law, Biot-Savart's law, Ampere's law, Fleming's left and right rule, Fleming's left hand rule and right hand rule. ரெண்டு தனித்தனி ரூல், லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஒன்று இருக்கு, ரைட் ஹேண்ட் ரூல் ஒன்று இருக்கு. ரெண்டுமே இதில் கவர் ஆகுது. அடுத்து லாரன்ஸ் ஃபோர்ஸ், இண்டக்டன்ஸ், செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், டாட் கன்வென்ஷன், கப்பிள்டு சர்க்யூட். இந்த டாபிக் பூரா பார்த்தீங்கன்னா 2ஆவது டெஸ்ட்ல 5ஆம் தேதி நடக்கக்கூடிய 2ஆவது டெஸ்ட்ல கவர் ஆகுது. இதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ், எடுத்துக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டு கொஸ்டின்ஸாக தான் எடுத்திருக்கோம். ப்ளஸ் இது ரிலேட்டடாக வரக்கூடிய, அதாவது செகண்ட் டெஸ்ட்ல கவர் ஆகக்கூடிய ஜிஎஸ். ஸோ இதுவும் இந்த டாபிக்ஸில் கவர் ஆகுது. இது எல்லாம் சேர்ந்து தான் 2ஆம் தேதி இந்த டெஸ்ட் உங்களுக்கு போட்டுக்கோ. 2ஆவது டெஸ்ட் போட்டுக்கோம். ரைட்டுங்களா? ஸோ 2ஆவது டெஸ்ட் உங்களுக்கு 5ஆம் தேதி நடக்குது. 5ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி 2ஆவது டெஸ்ட். இப்போ நம்ம சொன்ன டாபிக்ஸ் பூரா கவர் ஆகுது. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆவது டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி, மார்ச் 10ஆம் தேதி. அந்த மார்ச் 10ஆம் தேதி நடக்கக்கூடிய 3ஆவது டெஸ்ட்ல வரக்கூடிய கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தா யூனிட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டைப்ஸ் ஆஃப் எரர் அனாலிசிஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் கரண்ட், வோல்டேஜ், பவர் ஃபேக்டர் அண்ட் எனர்ஜி, இண்டிகேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வரக்கூடிய மெஷர்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி, பிரிட்ஜ் மெஷர்மெண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், எலக்ட்ரானிக் மெஷின் இன்ஸ்ட்ருமெண்ட், மல்டிமீட்டர், ட்ரூ ஆர்எம்எஸ் மீட்டர். சரிங்களா? ட்ரூ ஆர்எம்எஸ் மீட்டர், ஸ்பெக்ட்ரம் அனாலிசிஸ். இந்த டாபிக் பூரா எல்லாமே கவர் ஆகுது. இது 10ஆம் தேதி நடக்கக்கூடிய, மார்ச் 10ஆம் நடக்கக்கூடிய டெஸ்ட். இது 3ஆவது டெஸ்ட். டெஸ்ட் பிரகாரம் இது 3ஆவது டெஸ்ட். மார்ச் 10ஆம் தேதி இந்த டெஸ்ட் நடக்குது. இதுக்கு அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஜிகேவும் ஜிஎஸ் கொஸ்டின்ஸும் இந்த டாப்பிக்கில் கவர் ஆகும். ரைட்டுங்களா? சரி, இப்போ 4ஆவது டெஸ்ட் சொன்னேன் உங்களுக்கு. அடுத்து 5ஆவது டெஸ்ட். 5ஆவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி. 4ஆவது டெஸ்ட் 5ஆவது டெஸ்ட் 18ஆம் தேதி.
இதில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சொன்னோமா, 4 சொல்லிட்டோம். 4 தான் 14ஆம் தேதி சொன்னோம், 14/3. 4வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் குவாலிட்டி அனலைசர், ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, XY ரெக்கார்டர், மேக்னெட்டிக் ரெக்கார்டர், டிஜிட்டல் டேட்டா ரெக்கார்டர், ஆசிலோஸ்கோப்ஸு, DSO டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். அதாவது ஆசிலோஸ்கோப்னு ஜென்ரலாக சொன்னால் CRO தான் சொல்லுவோம் நம்ம, கேத்தோட ஆசிலோஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு. DSங்கிறது டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப், ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா LED அண்ட் LCD டிஸ்பிளே, டிரான்ஸ்யூசர் அண்ட் அதர் அப்ளிகேஷன்ஸு. So measurement of non-electrical quantities like temperature, pressure, flow rate, displacement, acceleration, இதெல்லாம் நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி சரிங்களா, நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் லெவலு, டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம், AD அனலாக் டிஜிட்டல், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர், டேட்டா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், PLC, அப்புறம் ஸ்மார்ட் மீட்டர். ஸோ இந்த டாபிக் பூரா பார்த்தீங்கன்னா 4வது டெஸ்ட். 4வது டெஸ்ட் வந்து 14ஆம் தேதி, மார்ச் 14ஆம் தேதி, 14/3/2024 அன்னைக்கு 4வது டெஸ்ட் நடக்குது. இது அடிஷனலாக பார்த்தீங்கன்னா GS, இந்த டாபிக் வந்து GS வந்து கொஸ்டின்ஸும் இருக்கும். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 5வது டெஸ்ட். ஸோ 5வது டெஸ்ட்டில் வரக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஆஃப் ஃபிசிக்கல் சிஸ்டம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், பிளாக் டயக்ராம் அண்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ஸ் அண்ட் ரிடக்ஷன் யூசிங் மேசன்ஸ் ரூல், டைம் டொமைன் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன் அனாலிசிஸ் ஆஃப் லீனியர் டைம் இன்வேரியன்ட் LTI சரிங்களா, லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம், எரர்ஸ் ஃபார் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் ஃபீட்பேக் சிஸ்டம்ஸ். ஸோ இப்போ சொன்ன இந்த டாபிக்ஸ் எல்லாமே சேர்ந்து கவர் ஆகுது 5வது டெஸ்ட்டில். 5வது டெஸ்ட் என்னைக்கு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி, மார்ச் 18/3/2024 அன்னைக்கு 5வது டெஸ்ட்டு நடக்குது. ஸோ 5வது டெஸ்ட்டில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகும், ப்ளஸ் இந்த GSல வரக்கூடிய கொஸ்டின்ஸும் இருக்கும். ரைட். அடுத்து பார்த்தோன்னா 6வது டெஸ்ட்டு. இந்த 6வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி, மார்ச் 23ஆம் தேதிக்கு நடக்கும்போது பிளான் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம், ஷெட்யூல் போட்டிருக்கோம். 23 மார்ச் அன்னைக்கு 6வது டெஸ்ட். இந்த 6வது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் யூசிங் ரவுட் ஹர்வர்ட்ஸ் அரே, நைக்வெஸ்ட் பிளாட் அண்ட் போடே பிளாட், ரூட் லோக்கஸ், கெயின் அண்ட் பேஸ் மார்ஜின், பேசிக் கான்செப்ட் ஆஃப் காம்பன்சேட்டர் டிசைன், PI, PD, PID சரிங்களா, கண்ட்ரோலர்ஸ், PI கண்ட்ரோலர், PD கண்ட்ரோலர், PID கண்ட்ரோலர். அப்புறம் ஸ்டேட்டிக் வேரியபிள் ஃபார்முலேஷன், ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ், ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டார், ஃபோர்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். டைம் வேரியன்ட் சிஸ்டம் பார்த்தோம், இங்கே வர்றது டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலபிலிட்டி அண்ட் அப்சர்வபிலிட்டி, கண்ட்ரோலபிலிட்டி அண்ட் அப்சர்வபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாமே 6வது டெஸ்ட்டில் கவர் ஆகுது. இந்த 6வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 23/3, அதாவது மார்ச் 23 தான் 6வது டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கொடுத்துருக்கூடிய சப்ஜெக்ட் கரண்ட் ப்ளஸ் GSலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் 6வது டெஸ்ட்டில். ரைட். அடுத்து பார்த்தோன்னா 7வது டெஸ்ட்டு. 7வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மார்ச் 27 பிளான் பண்ணியிருக்கோம். 27/3/2024 24 அன்னைக்கு 7வது டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க DC மியூசிக்ஸ் டாபிக்ஸ் வந்து DC மிஷின்ஸ், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸைட்டேஷன் மெத்தட்ஸ், ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அண்ட் காம்புடேஷன், கேட்டகரிஸ் ஆஃப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ், ஜென்ரேட்டர்ஸ் அண்ட் மோட்டார்ஸ், DC ஜென்ரேட்டர், DC மோட்டரு, ஸ்டார்டிங், ஸ்பீட் கண்ட்ரோல், அப்புறம் பிரேக்கிங், டெஸ்டிங், லாசஸ் அண்ட் எஃபிஷியன்சி, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதோட டைப்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேஷன், டெஸ்டிங், ஈகான் சர்க்யூட்டு, லாசஸ் அண்ட் எஃபிஷியன்சி, ஆல்டே எஃபிஷியன்சி, ரெகுலேஷன், பேரல் ஆப்ரேஷன். ஸோ இந்த டாபிக் கூட 7வது டெஸ்ட்டில் கவர் ஆகுது. 7வது டெஸ்ட் நடக்கக்கூடிய டேட் வந்து 23/7/2024, மார்ச் 27ஆம் தேதி 7வது டெஸ்ட் நடக்குது. இப்போ இந்த சொல்லியிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் கண்டென்ட் ப்ளஸ் GS இதில் இருக்கும் ரைட்டுங்களா. இது எல்லாம் சேர்ந்து 7ஆம் தேதி 7வது டெஸ்ட்டு அந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது. ரைட். அடுத்து 8வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 8வது டெஸ்ட்டு ஏப்ரல் 2ஆம் தேதி 2/4/2024 அன்னைக்கு பிளான் பண்ணி நம்ம போட்டுருக்கோம். என்ன டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 phase டிரான்ஸ்ஃபார்மர், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், இண்டக்ஷன் மிஷின், கன்ஸ்ட்ரக்ஷன், இண்டக்ஷன் மிஷினோட கன்ஸ்ட்ரக்ஷன், பிரின்சிபல் ஆப்ரேஷன், ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன, அதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, அப்புறம் டார்க் ஸ்பீடு கேரக்டரிஸ்டிக்ஸ், நோ லோடு அண்ட் பிளாக் ரோட்டார் டெஸ்ட், ரெண்டுக்கும் வித்தியாசம். நோ லோடு டெஸ்ட்டுக்கும் பிளாக் ரோட்டார் டெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த 2 டெஸ்ட் பற்றி நம்ம இதில் கவர் ஆகும். ஈக்குவலன்ட் சர்க்யூட், ஸ்டார்டிங் என்ன 3 phase நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த இண்டக்ஷன் மிஷினோட ஸ்டார்டிங், ஸ்பீடு கண்ட்ரோல், அப்புறம் பிரேக்கிங், சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டருடைய
அதில் வரக்கூடிய டைப்ஸு, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல், அப்புறம் லீனியர் இண்டக்ஷன் மோட்டர்னா என்ன, ஹிஸ்டரிசிஸ் மோட்ரு, ரிலக்டன்ஸ் மோட்ரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் டெஸ்ட்டில் கவர் ஆகும். இந்த 8ஆம் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதோட வர இதில் இந்த வரக்கூடிய ஜிஎஸும் இதில் ஆட் ஆகி வருவோம். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 9வது டெஸ்ட்டு. இந்த 9ஆம் டெஸ்ட்டில் வரக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் மெஷின்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்ரேட்டிங் அனாலிசிஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ், எஃபிஷியன்சி அண்ட் வோல்டேஜ் ரெகுலேஷன், பேரல் ஆப்ரேஷன், வி அண்ட் இன்வெர்டட் வி கர்வ். வி கர்வு, இன்வெர்டட் வி கர்வ். வி கர்வ் எப்படின்னு வச்சுக்கலாம், அது அழகில கூட இன்வெர்டட் வி கர்வ் சரிங்களா. அது சிங்கரஸ் மெஷின்ஸ், சிங்கரஸ் மோட்டர்லேயே வி கர்வு, இன்வெர்டட் வி கர்வு. அப்புறம் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட், பர்மனன்ட் மேக்னெட் சிங்கரஸ் மோட்டார் பிஎம்எஸ்எம்னு சொல்லுவோம். பர்மனன்ட் மேக்னெட் பிரஷ்லெஸ் டிசி மோட்டார் பிஎல்டிசி, பிஎம்பிஎல்டிசி பிரஷ்லெஸ் டிசி மோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெப்பர் மோட்ரு, இது எல்லாமே ஸ்பெஷல் மிஷின் கேட்டகரியில் வரும். நம்ம இப்போ லாஸ்ட்டாக சொன்ன எல்லாமே ப்ளஸ் இந்த எத்திக்ஸு அந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகி வரும் 8ஆவது டெஸ்ட்டில். சாரி 9ஆம் டெஸ்ட்டில். 9ஆம் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி, 6/4/2024 9ஆம் டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 10ஆம் டெஸ்ட்டு. 10ஆம் டெஸ்ட்டில் கவர் ஆகக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் டயக்ராம் ஆஃப் பவர் சிஸ்டம், பர் யூனிட் குவான்டிட்டிஸு, பவர் ஜெனரேஷன் டைப்ஸு, ஹைட்ரோ, தெர்மல், நியூக்ளியர் ஸ்டேஷனு, பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ட்டு, கோ ஜெனரேஷனு, எக்கனாமிக் அண்ட் ஆப்ரேட்டிங் ஃபேக்டர்ஸு, மாடலிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் லைனு அண்ட் கேபிள். பவர் டிரான்ஸ்மிஷன் லைனு, கேபிள் இதெல்லாம் கவர் ஆகுது. ஹெச்டிசி டிரான்ஸ்மிஷன் என்ன, இந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுது 10ஆம் டெஸ்ட்டில். 10ஆம் டெஸ்ட் நடக்கக்கூடிய தேதி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஏப்ரல் 11/4/2024 10ஆம் டெஸ்ட்டு நடக்குது. ப்ளஸ் இந்த ஜிஎஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும். அடுத்து 11ஆவது டெஸ்ட்டு. இந்த 11ஆவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 5ஆம் தேதி ஏப்ரல் 5ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது ஏப்ரல் 15/4/2024 11ஆவது டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னா மெக்கானிக்கல் டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், சாகு, இன்சுலேட்டரு, இசட் அண்ட் ஒய் பஸ் ஃபார்முலேஷன், லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ், ஷண்ட் அண்ட் சீரியஸ் காம்பன்சேஷனு, சிமெட்ரிக்கல் அண்ட் அசிமெட்ரிக்கல் ஃபால்ட் அனாலிசிஸ், சிமெட்ரிக் ஃபால்ட்டு, அசிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டு, அப்புறம் டிரான்சியன்ட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட்டு, ஸ்டெபிலிட்டி ஆஃப் பவர், ஸ்டெபிலிட்டி ஆஃப் பவர் சிஸ்டம், ஈக்குவல் ஏரியா கிரிட்டேரியன், வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். இந்த டாபிக் எல்லாமே வந்து 11ஆவது டெஸ்ட்டில் கவர் ஆகுது. 11ஆவது டெஸ்ட்டில் நடக்குது. இந்த டாபிக்ஸ் கவர் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸு. அது 5/4 ஏப்ரல் 5ஆம் தேதி அந்த டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கும். ப்ளஸ் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ரைட். அடுத்தது 12ஆவது டெஸ்ட். ஸோ 12ஆவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12ஆவது டெஸ்ட் நடக்கக்கூடிய தேதி உடனே நம்ம சொல்லிடுவோம் லேட் பண்ணாமல். 19ஆம் தேதி ஏப்ரல் 19/4/2024 12ஆவது டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். 12th டெஸ்ட் பவர் சிஸ்டம் டிரான்சியன்ட், பவர் சிஸ்டம் ப்ரொடக்ஷன், சர்க்யூட் பிரேக்கர், ரிலேஸ் கிளாசிஃபிகேஷன், சர்க்யூட் ரிலேஸ் அதோட கிளாசிஃபிகேஷனை, ப்ரொடக்ஷன் ஸ்கீமு, ஓவர் கரண்ட், டிஸ்டன்ஸு, டிஃபரன்ஷியல் அண்ட் கேரியர், எக்யூப்மெண்ட் ப்ரொடெக்ஷன், டிரான்ஸ்ஃபார்மர், ஜெனரேட்டர், மோட்டர், பஸ் பார் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன், ஏசி அண்ட் டிசி டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் டீரெகுலேஷன், எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் எனர்ஜி ஆடிட்டிங். சரிங்களா. இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தா 12ஆம் டெஸ்ட்டில் கவர் ஆகுது. 12ஆம் டெஸ்ட்டு 19ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி பிளான் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கோம். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13ஆவது டெஸ்ட்டு. இந்த 13ஆவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் செமிகண்டக்டர் டிவைசஸ், பிஎன் ஜங்ஷன், டிரான்சிஸ்டர்ஸ், ஃபெட்டு, ஜீனர் டயோடு, போட்டோ டயோடு அதோட அப்ளிகேஷன்ஸு, ரெக்டிஃபையர் சர்க்யூட்டு, வோல்டேஜ் ரெகுலேட்டரு, மல்டிப்ளேயர், பயாசிங் சர்க்யூட்டு, ஸ்மால் சிக்னல் ஆம்பிளிஃபையரு, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸு, மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையரு, கப்ளிங் மெத்தட்ஸு, லார்ஜ் சிக்னல் ஆம்பிளிஃபையரு, புஷ்புல் ஆம்பிளிஃபையர், ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர். சரிங்களா. இந்த டாபிக்ஸ் எல்லாமே 13ஆம் டெஸ்ட்டில் கவர் ஆகுது. 13ஆம் டெஸ்ட் நடக்கும் தேதி ஏப்ரல் 23/4/2024 அன்னைக்கு 13ஆம் டெஸ்ட்டு நடக்குது. ரைட்டுங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து 14ஆவது டெஸ்ட். இந்த 14ஆவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நடக்கக்கூடிய இது 14ஆவது டெஸ்ட் 27/4/2024 பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஆசிலேட்டரு, ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரு and its applications, precision rectifier, multi vibrator, voltage control oscillator, timer, digital logic gate families, DTL, TTL, ECL, MOS, CMOS இது எல்லாமே வரும். டிஜிட்டல் லாஜிக் கேட் ஃபேமிலிஸ்னா நம்ம சொன்னது எல்லாமே வரும். அடுத்து லாஜிக் கேட்ஸ், சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் லாஜிக் ஃபங்க்ஷன்ஸ், டிசைன் ஆஃப் காம்படிஷன் சர்க்யூட், சீக்வன்சியல் லாஜிக் சர்க்யூட், லாட்ச், ஃபிளிப் ஃப்ளாப், கவுண்டர்ஸ், ரெஜிஸ்டர்.
அப்புறம் மல்டிப்ளெக்ஸரு, டிமல்டிப்ளெக்ஸரு, ஸ்கிமிக் ட்ரிகர், அதோட மெமரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம், ரீட் ஒன்லி மெமரி, PLA அண்டு FPGA, இது எல்லாமே கவர் ஆகும். அதாவது 14 டெஸ்ட்டில் 14 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 27/4/2024 பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 15வது டெஸ்ட்டு. ஸோ 15வது டெஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பிஹேவியர் ஆஃப் பவர் செமிகண்டக்டர் டிவைசஸ், பவர் டயோடு, டயாக்கு, SCR, ட்ரையாக்கு, GTO, மாஸ்ஃபெட் அண்ட் IGBT, சிங்கிள் அண்ட் 3 ஃபேஸ் AC to DC கன்வெர்ட்டர், சிங்கிள் ஃபேஸில் AC to DC கன்வெர்ட்டர், அதே மாதிரி 3 ஃபேஸில் AC to DC கன்வெர்ட்டர், அன்கண்ட்ரோல்டு அண்ட் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர், அன்கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே 15வது டெஸ்ட்டில் கவர் ஆகுது. 15வது டெஸ்ட் நடக்கக்கூடியது மே மாதம் 2ஆம் தேதி 2/5/2024 15வது டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளசன்ட் GS கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து 16வது டெஸ்ட்டு. 16வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6/5, அதாவது நம்ம மே மாதம் 6ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்கோம். 6/5/2024 அன்னைக்கு. இதில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பர்ஃபார்மன்ஸ் பாராமீட்டரு, சிங்கிள் அண்ட் 3 ஃபேஸ் AC to DC கன்வெர்ட்டர், சுவிட்ச்டு மோடு பவர் சப்ளை, பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர். சரிங்களா? பக் கன்வெர்ட்டர், பூஸ்ட் கன்வெர்ட்டர் அண்ட் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர், அதோட டோபாலஜிஸ், இந்த கன்வெர்ட்டர் டோபாலஜிஸ்லாம் வந்துடும். சுவிட்சிங் லாசஸ் வந்துடும். இன்வெர்ட்டர், சிங்கிள் அண்ட் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர். இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் இருக்குது, 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் இருக்குது. வோல்டேஜ் கண்ட்ரோல், பல்ஸ் வித் மாடுலேஷன், PWM சொல்லுவோம் இல்லைங்களா, பல்ஸ் வித் மாடுலேஷன் டெக்னிக்கு, ஹார்மோனிக் எலிமினேஷன் டெக்னிக், இது எல்லாமே வந்துடும். இதில் நம்ம சொன்ன டாபிக் எல்லாமே கவர் ஆகி வந்துடும். இது 16வது டெஸ்ட், 16th டெஸ்ட்டில் 6 டெஸ்ட் நடக்கக்கூடிய தேதி பார்த்தீங்கன்னா 6/5/2024 நடக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதில் ப்ளஸ் GS கொஸ்டின்ஸு கவர் ஆகி வந்துடும். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 17வது டெஸ்ட்டு. ஸோ 17வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்ரிப்பேர்டு பவர் சப்ளை, UPSன்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸு, மோட்டார் லோடு டைனமிக்ஸு, லோடு டார்கெட் எக்ஸிஸ், ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் DC டிரைவ்ஸு, கன்வெர்ட்டர், சாப்பர் ஃபெட்டு, DC மோட்டார் டிரைவ், கன்வெர்ட்டர் ஃபெட்டு, DC மோட்டார் டிரைவ், சாப்பர் ஃபெட்டு, DC மோட்டார் டிரைவ், ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் AC டிரைவ்ஸு, இண்டக்ஷன் மோட்டார் டிரைவ், ஸ்டேட்டார் வோல்டேஜ் கண்ட்ரோல் அண்ட் VF கண்ட்ரோல், வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், சிங்கரஸ் மோட்டார் டிரைவ், VBF கண்ட்ரோல், அதில் சிங்கரஸ் மோட்டார் கண்ட்ரோல் டிரைவில் VBF கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல், மார்ஜின் ஆங்கிள் கண்ட்ரோல், அப்புறம் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல். ஸோ இது எல்லாமே 17வது டெஸ்ட்டில் கவர் ஆகுது. 10/5/2024, அதாவது மே மாதம் 10ஆம் தேதி நம்ம 17வது டெஸ்ட்டு நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்ம சொன்ன டாபிக் ப்ளஸ் GS கொஸ்டின்ஸு இதில் ஆட் ஆகி வரும். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 18வது டெஸ்ட்டு. 18வது டெஸ்ட் வந்து 14 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். 14/5 மே மாதம் 14ஆம் தேதி, மே மாதம் 14ஆம் தேதி 18வது டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். 17 10 அப்படின்னா அடுத்தது 14/5 சம்பாட் மிஸ்டேக் இருக்குதுல, 14 கிடையாது, 14/5 கரெக்டுங்களா? 14/5 இந்த டெஸ்ட் 18வது டெஸ்ட்டில் ஆர்கிடெக்சர் ஆஃப் அந்த மைக்ரோ ப்ராசஸில் இருக்குது. ஆர்கிடெக்சர் 8085, 8086 அண்ட் 8051 மைக்ரோ கண்ட்ரோலரு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, அசம்பிளி லாங்குவேஜ், அதோட அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங், இன்டர்ஃபேஸிங் ஃபார் மெமரி அண்ட் IO இன்புட் அவுட்புட் மெமரியில், 8255 ப்ரோக்ராமல் பெரிபெரல் இன்டர்ஃபேஸ், 8253 ப்ரோக்ராமல் டைம் இன்டர்ஃபேஸ், 8279 ப்ரோக்ராமல் கீபோர்டு, அப்புறம் டிஸ்பிளே இன்டர்ஃபேஸ், 8257ங்கிறது டைரக்ட் மெமரி ஆக்சிஸ் இன்டர்ஃபேஸ், 8257ங்கிறது எம்பெடட் ப்ராசஸர், ARM அண்ட் PIC பேசிக்ஸ் மட்டும் இதில் கவர் ஆகிற மாதிரி கொடுக்குற சிலபஸ்லேயே, கிளாசிக்கல் சிக்னல் அண்ட் சிஸ்டம். சரிங்களா? இந்த டெஸ்ட் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து 14ஆம் தேதி கவர் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது ஜூன் மாதம், சாரி மே மாதம் 14 கிடையாது, 14/5 இது கரெக்டுங்களா? 14/5 நடக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? 14/4 இல்லை, 14/5 14/5/2024. இது வந்து 18ஆம் தேதி, அதாவது 18வது டெஸ்ட்டு. 18வது டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18வது டெஸ்ட்டு 14/5/2024 அன்னைக்கு நடக்குது. நம்ம சொன்ன டாபிக்ஸு ப்ளஸ் GS கொஸ்டின்ஸு இதில் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து 19வது டெஸ்ட்டு. ஸோ 19வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 18 நாள்
18/5 18/5 18/5ல் 19 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 19 டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/5/2024. இந்த 19 டெஸ்ட்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்கிரிட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், எஃப்எஃப்டி காம்புடேஷனு, எஃப்ஐஆர் ஃபில்டரு, ஐஏஆர் ஃபில்டரு, அப்புறம் பட்டர்வர்த் ஃபில்டரு, செபிச்சோவ் ஃபில்டரு, இது டைப்ஸ் ஆஃப் ஃபில்டரில் எல்லாமே வந்துடும். டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம், பல்ஸ் கோடு மாடுலேஷன், அப்புறம் டிமாடுலேஷன், பல்ஸ் கோடு மாடுலேஷன், டிமாடுலேஷனு, அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷனு, ஃப்ரீக்வன்சி டிவிஷன் அண்ட் டைம் டிவிஷன், மல்டிப்ளெக்சிங், டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கு, அது வரக்கூடிய டோபாலஜிஸு, 7 லேயர் OSI புரோட்டோகால், IoT கான்செப்ட். இந்த கான்செப்ட் எல்லாமே, இந்த டாபிக்ஸ் எல்லாமே 19 டெஸ்ட்டில் வந்துடும், ப்ளஸ் GS கொஸ்டின்ஸு. இது பார்த்தீங்கன்னா 18/5, அதாவது நம்ம மே மாதம் 12ஆம் தேதி இந்த 19 டெஸ்ட் நடக்கிற மாதிரி இந்த டாபிக்ஸு கவர் ஆகி வரக்கூடிய இதுலேருந்து கொஸ்டின்ஸு எடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 20 டெஸ்ட்டு 22/5 மே மாதம் 22ஆம் தேதி எங்களுக்கு மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டு கொஸ்டின்ஸு. அதாவது நம்ம பரீட்சையில் இந்த கொஸ்டின் தான் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு ஊட்டுற அளவுக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம். சும்மா ஏனாதானோ அப்படிங்கிற மாதிரிலாம் சும்மா எடுக்கலை. இந்த டாபிக்ஸில் கவர் ஆக கொஸ்டின்ஸு அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு டாபிக்ஸுக்கும் அந்த யூனிட் டெஸ்ட்டை, அதாவது யூனிட் 10 யூனிட் கொடுத்துட்டோம்னா 10 யூனிட்ல எத்தனை நம்ம ஸ்பிளிட் பண்ணி போட்டுறதால வரக்கூடிய டாக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக அந்த கொஸ்டின்ஸ் வர மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிடுது. 20 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 22/5 மே மாதம் 22ஆம் தேதி 20 டெஸ்ட்டு நடக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி, சோர்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸு, சோலார் ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரம், ரேடியேஷன் மெஷர்மெண்ட்டு, அப்புறம் சோலார் போட்டோவோல்டைக் செல்லு, பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன், டைப்ஸு, MPPT, மைக்ரோஹைடல் ஆப்ரேட்டிங் பிரின்சிபல், விண்ட் எனர்ஜி அதோட காம்பவுண்ட்ஸு, விண்ட் பவர் டர்பைன் டைப்ஸு, MPPT, சைட் செலெக்ஷனு, டைப்ஸ் ஆஃப் விண்ட் ஜென்ரேட்டரு, ஸ்மார்ட் கிரிடு, எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் V2, G2, G2V, கிரிட் டு இந்த வெஹிக்கிள், அப்புறம் கிரிட்ல இருந்து V2G, அதாவது வெஹிக்கிள்லேருந்து கிரிடுக்கு, கிரிட்லேருந்து வெஹிக்கிளுக்கு. சரிங்களா? எப்படி நம்ம அதை சப்ளை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிஎல் செல்லு, பேட்டரிஸு அதோட டைப்ஸு, அப்புறம் கேட்டசிக்ஸு, சூப்பர் கெப்பாசிட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த டாபிக்ஸ் எல்லாமே 20 டெஸ்ட்டில் வந்து கவர் ஆகுது. 20 டெஸ்ட் வந்து 22ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம 22ஆம் தேதி, அதாவது மே மாதம் 22ஆம் தேதி 22/5/2024 அன்னைக்கு 20 டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளஸ் ஜிஎஸ் கொஸ்டின்ஸு இதில் இருக்கும். அடுத்து 21ஆவது டெஸ்ட்டு. ஸோ 21ஆவது டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம 26/5 பிளான் பண்ணியிருக்கோம். 26/5 அதாவது மே மாதம் 26ஆம் தேதி அது டெக்னிக்கல் வந்து ஃபுல் டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது 20 டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு சப்ஜெக்ட் கண்டென்ட் வர மாதிரியும், சப்ஜெக்ட் கண்டென்ட் கடைசி வரைக்கும் 25 டெஸ்ட் பிளான் பண்ணும்போது ஃபுல்லாக சப்ஜெக்ட் கண்டென்ட் வர மாதிரி இருந்தால் அது சரி வர ரிவைஸ் பண்ணணும் நம்ம. அதனால 20 டெஸ்ட், முதல் 20 டெஸ்ட் வரைக்கும் சப்ஜெக்ட் கண்டென்ட் 10 யூனிட் கவர் ஆகிறதுல. சரிங்களா? அதுக்கு பிறகு வரக்கூடியலாம் டோட்டல் ஓவரால் சிலபஸ், அதுல இருந்து ஃபுல் டெஸ்ட் 1 பிளான் பண்ணி 21ஆவது டெஸ்ட் டெக்னிக்கல் ஃபுல் டெஸ்ட் 26/5 மே மாதம் 26ஆம் தேதி. கரெக்டுங்களா? அன்னைக்கு வந்து 21ஆவது டெஸ்ட் நடக்குது. ப்ளஸ் ஜிஎஸ்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இதில் ஆட் ஆகி வரும். அடுத்து 22ஆவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஃபுல் டெஸ்ட் 2 பிளான் பண்ணியிருக்கோம். அது 30/5ல் பிளான் பண்ணியிருக்கோம். மே மாதம் 30ஆம் தேதி 22ஆவது டெஸ்ட். 23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ப்ரீவியஸ் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்களே அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு கவர் ஆகி வரக்கூடிய கொஸ்டின்ஸாக கேட்டுப்போம். 23ஆவது டெஸ்ட், அது 4/6 ஜூன் மாதம் 4ஆம் தேதி. கரெக்டுங்களா? ஸோ 24ஆவது டெஸ்ட் டெக்னிக்கல் ஃபுல் டெஸ்ட் 2, அது முதல் டெஸ்ட், 2ஆவது டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுல் டெஸ்ட் 8ஆம் தேதி 8/6 மே மாதம், ஜூன் மாதம் 8ஆம் தேதி. ஜூன் மாதம் 8ஆம் தேதி நம்ம 24ஆவது டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஓகே. அடுத்தது 25ஆவது டெஸ்ட்.
ப்ரீவியஸ் இயர்லேருந்து எடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்துருக்கோம். டெஸ்ட்டு மூணாவது டெஸ்ட்டு, 25வது டெஸ்ட்டு, லாஸ்ட் டெஸ்ட்டு தான் 12 12/6/2024 அன்றைக்கி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ 12 அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு டைம் இருக்குது, நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதே கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம கடைசி நாள் வரைக்கும் டெஸ்ட் எடுத்துருந்தோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் போகணும். எக்ஸாம் போகிறதுக்கு உங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் 12ஆம் தேதி நடத்தணும்னா அதுக்கப்புறம் 10ஆம் தேதி எக்ஸாம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கணும். அதனால தான் கடைசி டெஸ்ட்டு 25ஆம் டெஸ்ட்டு நம்ம 12ஆம் தேதி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ 25 டெஸ்ட்டு பிளான் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட்டு போட்டிருக்கோம். அதில் வரக்கூடிய டாபிக்ஸ், கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன, இந்த டாபிக்ஸில் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம கன்னட விளக்கமாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. நம்ம எடுத்துக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான். ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின்ஸ் அதை கம்பேர் பண்ணியும் இந்தந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் எடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க, இதுலேருந்து நீங்கள் வந்து படித்து ப்ரிப்பேர் ஆகினீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக எக்ஸாம்பிள் செலக்ட் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதேமாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டிலே டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு நடத்தக்கூடிய ஒரு சில இன்ஸ்டியூட்டில் நம்ம ரொம்ப நல்லா தரமாகவே கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்து நல்லா வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸு, ஆன்லைன் கிளாஸ்லாம் போயிட்டு இருக்குது. அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஃபீட்பேக்கும் வந்திருக்கு. ரொம்ப தரமாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, எடுக்கக்கூடிய வீடியோஸும் குவாலிட்டியாக இருக்குது, டெஸ்ட் ரிசல்ட்டும் வீடியோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகுது வாய்ப்புகள் அதிகம். அதேமாதிரி ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மற்ற இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகிட்டு இருக்கும். ஒரு சில இன்ஸ்டியூட்டில் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்க முடியாத ரேட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதை பார்த்து ஸ்டூடெண்ட் மிரண்டு போயெல்லாம் வந்திருக்காங்க. உங்கள் இன்ஸ்டியூட்டில் இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கீங்க சார்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்லேருந்து எல்லாமே தரமாக கொடுத்தாலும் ஃபீஸை பொறுத்த மட்டும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த இதை ஃபாலோ பண்ணிங்க, இந்த டெஸ்ட்டில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் செலக்ட் ஆகிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கணும். தேங்க்யூ வெரி மச்.